ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே லஞ்ச் நம்ம வீட்டில் உளுந்தம்பருப்பு சாதம் ப்ளஸ் முட்டை குழம்பு தாங்க. ஃபஸ்ட்டு வந்து உளுந்தம்பருப்பு சாதம் தேவையான அரிசி ப்ளஸ் கருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ½ hour கழிச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு சாதத்துக்கு தேவையான வெள்ளைப்பூடு ப்ளஸ் தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் தேங்காய் பூ ஆட் பண்ணிட்டு தேவையான உப்பு போட்டு 4 or 5 விசில் வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து முட்டை குழம்புக்கு தேவையான மசாலா வந்து மல்லி, ஜீரகம், மிளகு, கடுகு, வத்தல் ப்ளஸ் கொஞ்சோண்டு அரிசி வந்து நல்லா போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மசாலா அரைக்கும் போது தேவையான அளவு சின்ன வெங்காயம் ப்ளஸ் தேங்காய் போட்டு நல்லா மைல்டாக வந்து அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து குழம்புக்கு தேவையான தக்காளி ப்ளஸ் முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து நார்மல் எப்போ மூலம் நம்ம வந்து எண்ணெய் வந்து கடாயில் வந்து ஹீட் பண்ண வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் ப்ளஸ் தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா சுருண்டை வதங்கினதுக்கப்புறம் வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு வந்து லைட்டாக வந்து தண்ணீர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு வந்து நமக்கு வந்து குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி ப்ளஸ் உப்பு போட்டு நல்லா